குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிளகாய் 300 கிராம் சேர்த்து கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி 750 கிராம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு 50 கிராம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஜீரகம் 100 கிராம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கடுகு 50 கிராம் சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் 25 கிராம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கலாம். மஞ்சள் 20 கிராம் சேர்த்து சூடேறினோன்னு இடித்து போட்டுக்கலாம். பெருங்காய பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு.